வணக்கம், நான் உங்களில் ஒருத்தி. இன்னைக்கு நாம பீரியட் டைம்ல யூஸ் பண்ற விதவிதமான ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த காலத்துல துணி மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப டிஸ்போசபிள் பேட்ஸ், டிஸ்போசபிள் டாம்பன்ஸ், ரீயூசபிள் மென்சுரேஷன் கப் அண்ட் ரீயூசபிள் பேட்ஸ், இந்த மாதிரி 4 விதமா உருவாயிருச்சு. கிளாத்துக்கு மாற்றா பேட் வந்துச்சு, பேடுக்கு மாற்றா மென்சுரேஷன் கப் வந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க தேவைக்கு ஏத்தாப்புல மாறி மாறி ஒரு 4 பொருட்கள் இப்ப பழக்கத்துல இருக்கு. இந்த 4 பொருட்களோட நல்லது கெட்டதை பத்தியும் பட்ஜெட்டுக்கு எதை ஏற்றதா இருக்குன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டிஸ்போசபிள் பேட்ஸ். இந்த பேட்ஸ்லயும் கெமிக்கல் கலந்தது அப்புறம் கெமிக்கல் ஃப்ரீன்னு 2 வகையா பிரிஞ்சிருக்கு. ஈகோ ஃப்ரெண்ட்லிய பத்தி நம்ம பார்க்கணும்னா ஆசஸ் ராஸ் ஃப்ரீ அப்படின்னு ஒரு பேட் அவைலபிளா இருக்கு. இது 372 பேர் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. 4 ஸ்டாரை தாண்டியும் ரேட்டிங் ஆயிருக்கு. இதோட விலை 290 ரூபாய் 15 பேடுக்கு. இது முழுக்க முழுக்க ஈகோ ஃப்ரெண்ட்லியாவும் எந்தவித வாசமும் இல்லாம இருக்கும். நார்மலா பேடுக்கு யூஸ் பண்ற எந்த கெமிக்கலுமே இதுல இருக்காது. இதோட பட்ஜெட் இப்ப நம்ம பாத்துருவோம். இது டிஸ்போசபிள் பேடா இருக்கு. இதோட காசு கம்மியாவும் 33 ரூபாய்க்கு 8 பேடும் கூட நார்மலா கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா மத்த ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலா கொஞ்சம் ஈகோ ஃப்ரெண்ட்லியாவும் பாக்கணுங்கிறதுக்காக நான் இதை சஜஸ்ட் பண்றேன். 290 ரூபாய் 15 பேடுக்கு. அப்போ ஒரு பேடுக்கு 19 ரூபாய் வரும். ஒரு நாளைக்கு 3 யூஸ் பண்ணுவோம்னா 58 ரூபாய் ஆகும். ஒரு நாளைக்கு உரிய கணக்கு 58 ரூபாய். ஆனா 3 நாளைக்கு கணக்கு பண்ணோம்னா 174 ரூபாய் ஆகும். இந்த 174 ரூபாய் மாசம் மாசம் நம்மளுக்கு ஆகிக்கிட்டே தான் இருக்கும். என்ன இவ்வளவு காசு ஆகுதுன்னு நம்ம பார்க்க வேணாம். ரொம்பவே நார்மலா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா 33 ரூபாய்க்கு கிடைக்கிறத வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா வெறும் 37 ரூபாய் தான் 3 நாளைக்கு ஆகுது. இதுக்கு மாற்றா இதுக்கு அடுத்தடுத்த பொருட்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம எந்த தன்மையில வைக்கிறோமோ அதே தன்மையில இது இருக்கிறதுல. அதனால கரைகள் பற்றிய பயமும் அதிகப்படியா இருந்தது. அதுக்கப்புறம் தான் வெவ்வேறு ப்ராடக்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் டாம்பன்ஸ். டாம்பன்ஸ்ல OB Pro Comfort அப்படிங்கிற ஒரு டாம்பன்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுல 230 ரூபாய்க்கு 20 டாம்பன்ஸ் அவைலபிளா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல ரொம்ப காஸ்ட்லியானதும் இதுதான். டாம்பன்ஸ்னால என்ன யூஸ், அதையும் எல்லாரும் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நீச்சல் செய்யறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல அல்ட்ராவோ சூப்பரோ கண்டிப்பா யூஸ் பண்ணிடாதீங்க. அது உங்க உடம்ப ரொம்பவே ட்ரை ஆகும். டிஸ்போசபிள் பேட்ஸ்லாம் வெளியில யூஸ் பண்றது, ஆனா இந்த டாம்பன்ஸ் உள்ளுக்குள்ள இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்றது. இத குட்னு சொல்றதோட பேட் தான் இதுல அதிகமா இருக்கு. காரணம் வெளிப்பகுதியிலே வெளியில தேவையில்லாதத ட்ரையா வச்சுக்கிறது தான் பேட்ஸோட வேலை. ஆனா டாம்பனோட வேலை என்னன்னா நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற நம்ம ஈரப்பதத்தை ஆட்டோமேட்டிக்கா அதை ட்ரை ஆக்கிடுது. இது உரிய வேண்டியதை மட்டும் இல்லாம இயற்கையாவே நம்ம உடம்புக்கு தேவையான ஈரப்பதத்தையும் அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரை ஆக்கிடுது. ஸ்விம் பண்ற நேரத்துல மட்டுமே இதை வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அவசர காலத்துக்கு வேணும்னா டாம்பன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த OB Pro Comfort டாம்பனுக்கு 923 ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. 4 ஸ்டாரை தாண்டி தான் ரிவ்யூ பண்ணிருக்காங்க. பேங்க் ஆஃபர்ஸும் நிறைய அமேசான்ல அவைலபிளா இருக்கு. இதுவும் டிஸ்போசபிள் தான். இதை யூஸ் பண்றப்ப வச்சிருக்கிறதே தெரியாது. ஆனா இதுல என்ன மைனஸ்னா மேரேஜ் ஆனவங்க தான் இதை யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம டாம்பன்ஸோட பட்ஜெட்டையும் பாத்துடலாம். 20 டாம்பன்ஸ் 230 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்ப ஒரு டாம்போட விலை 11 ரூபாய் 50 பைசா. ஒரு நாளைக்கு 3 கணக்கு பண்ணா கூட 3 நாளைக்கு 103 ரூபாய் ஆகுது. இருக்கிற பட்ஜெட்ல இதுதான் காஸ்ட்லியானதும் கூட. நம்பர் 3 ரீயூசபிள் பேட்ஸ். அந்த காலத்துல கிளாத் யூஸ் பண்ணாமல தான் ரீயூசபிள் கிளாத் பேட்ஸும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது 520 ரூபாய்க்கு கிடைக்குது. 4 பேட்ஸ் தராங்க. இதுல இருக்கிற முக்கியமான மைனஸ் என்னன்னா இத ஆபீஸ்க்கு போறப்ப கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா திருப்பி சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் வரப்ப கண்டிப்பா இதை மாத்தி நம்ம பேக்ல மடிச்சு வைக்க முடியாது. இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா துணியா இருக்கே கரைப்படியுமோ அப்படிங்கிற பயமும் அவசியம் இல்ல. இத எத்தனை மாசம் யூஸ் பண்ணாலும் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் கரை படியவே படியாது. எப்ப பார்த்தாலும் புதுசு மாதிரியே இருக்கும். தண்ணியில அலசிட்டு தண்ணி எப்ப தெளிவாகுதோ அந்த வரைக்கும் இந்த பேடை நல்லா அலசிட்டு வெயில நல்லா காய வச்சுட்டு இதை யூஸ் பண்ணணும். இதோட ரிவ்யூஸும் நீங்க நிறையவே நெட்ல பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை வெயில்ல போடுற பட்சத்துல நீங்க தாராளமா 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா பயன்படுத்தின அதே துணியை அடிக்கடி பயன்படுத்தினால வேஜினல் இன்ஃபெக்ஷன் நிறைய வருங்கிறது டாக்டரோட கருத்தும் கூட. எந்த ஒண்ணு டிஸ்போசபிளா இருக்கோ அது மட்டும் தான் உடம்புக்கு சிறந்ததுன்னு சொல்றாங்க. அப்படி பாக்குறப்ப இந்த நாள்ல பாக்குறப்ப டிஸ்போசபிள் பேட் மட்டும் தான் இதுல ஃபர்ஸ்டா வருது. ஆனா பொருளாதார ரீதியா மென்சுரேஷன் கப் தான் இதுல ஃபர்ஸ்டா வருது. அதையும் நம்ம பார்க்கலாம். இதோட பட்ஜெட்டையும் இப்ப நம்ம பாத்துருவோம். 4 கிளாத் பேடுக்கு 130 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அத ஒரு கிளாத்துக்கும் 2 வருஷத்துக்கும் கன்வெர்ட் பண்ணோம்னா 1.3 ரூபாய் வருது. அதாவது 1.03 பைசா வருது. 1 ரூபாய்னே வச்சுக்குவோமே.
ஒரு நாளைக்கு 3 பேட் யூஸ் பண்ணோம்னா கணக்கு பண்ணோம்னா 12 ரூபாய் வருது. மாசத்துக்கு இந்த 12 ரூபாய் செலவு மட்டும் தான் நம்மளுக்கு ஆகுது. ஆனா பார்த்த டிஸ்போசபிள் பேட் 180 ரூபாய் வரைக்கும் மாசம் ஆணுச்சு. இன்னும் குறைஞ்சபட்ச செலவா பாக்கணும்னா 80 ரூபாய் வரைக்கும் மாசம் ஆணுச்சு. நம்பர் 4 சைரோனா ரீயூசபிள் மென்சுரேஷன் கப். நார்மலா மென்சுரேஷன் கப் பத்தி பார்த்தலாம். இது மத்தது மாதிரி டிஸ்போசபிளும் கிடையாது, வெளி சைட்ல யூஸ் பண்றதும் கிடையாது. இது இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்றது. டேம்பனோட கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் கஷ்டமா தான் இன்சர்ட் பண்ண வேண்டிய அவசியம் வரும். ஏன்னா டேம்பன் நம்ம சுண்டு வர சைஸுக்கு தான் இருக்கும். ஆனா இந்த ரீயூசபிள் கப் அந்த மாதிரி இருக்காது. ஒரு பேபியோட வளையல் சைஸுக்கு பெருசா இருக்கும். ஆனா இது பிளெக்சிபிள் தான், நம்ம மடிச்சு உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். அமேசான் சாய்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணதான் இந்த சைரோனா ரீயூசபிள் மென்சுரேஷன் கப். இதோட விலை 400 ரூபாய் வரும். 8ல இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு நாளைக்கு 2, 3 அந்த மாதிரி கப்பை மாத்த வேண்டிய அவசியமே இல்ல. ஒரே ஒரு கப்பு தான் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு 3000 தாண்டி ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. 4 ஸ்டாரை தாண்டி இது வாங்கி இருந்திருக்கு. பட்ஜெட்டை இப்ப நம்ம பார்க்கலாம். 3 வருஷம்னு வச்சா கூட 400 ரூபாய் பை 3 × 12 மாசம்னு வச்சோம்னா 11 ரூபாய் தான் ஆகுது. மொத்தமா 3 நாளைக்கு சேர்த்தாலும் சரி, 5 நாளைக்கு சேர்த்தாலும் சரி, எத்தனை நாளா இருந்தாலும் இந்த 11 ரூபாய் தான் அந்த கணக்கு. காரணம் 2, 3 நம்ம கப்பை மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. கப்ல இருக்கிறத மட்டும் எம்டி பண்ணிட்டு நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற டிராபேக் என்னன்னா மேரேஜ் ஆனவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பொதுவாவே ரத்தம் உறையும் தன்மை கொண்டது இல்லையா, அந்த காரணத்தினால நீங்க படுத்துட்டு இருக்கும் போதோ தூங்கிட்டு இருக்கும் போதோ இதை யூஸ் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு டேஞ்சர் தான் தரும். காரணம் நம்ம கப்பல இருக்கிற லிக்விட் நம்ம உடம்புல படிப்படியா படிய ஆரம்பிச்சிரும். அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல உறைஞ்சு போயிடும். திருப்பி நம்ம எந்திரிச்சு நின்னாலும் அது திருப்பி வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நிறைய அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்த 4 பொருள்ல ரொம்ப டேஞ்சர் எதுனா டேம்பன் தான். 2வது மென்சுரல் கப், 3வது டிஸ்போசபிள் பேட், 4வது தான் ரீயூசபிள் கிளாத். பொருளாதார ரீதியா எது ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னா மென்சுரேஷன் கப் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. 2வதா இருக்கிறதும் ரீயூசபிள் கிளாத் தான். 3வதா இருக்கிறது டிஸ்போசபிள் பேட்ஸ், 4வதா இருக்கிறது டேம்பன். சோ இதுல மார்க் எது, அட்லீஸ்ட் மார்க் இருக்கிறதுலே கடைசி மார்க் எதுனா டேம்பன்ஸ்க்கு தான். ஃபர்ஸ்ட் மார்க்னு எதுக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா ரீயூசபிள் பேட் கூட நீங்க வெயில்ல உலர்த்தலனா உங்களுக்கு ரொம்பவே டேஞ்சர் கூட. அதே போல இதோட எல்லா லிங்க்ஸ்மே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களில் ஒருத்தி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.